எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ஆம், நான் விஜய் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் ஜான் சார் எப்போவுமே நமக்கு தெரியும். எல்லாம் புது புது டேலண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நானே நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கேன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அசிஸ்டன்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இப்போது கலக்கிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இந்த படத்தில் வந்து நம்ம ராஜசோழன் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக 3 விஷயம் வந்து பேசியிருக்காங்க. கல்வி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காங்க. ட்ரக்ஸ், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனோட மைண்ட் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க ட்ரக் வச்சுட்டு. அண்ட் 3வது விஷயம் வந்து உமன் எம்பவர் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட நாடே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆக்குறதுக்காக உமன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். ஆனால் விமன் எஜுகேஷன் பற்றி பேச போனோன்னா இன்னமும் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைமரி எஜுகேஷன் வரைக்கும் சில ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் செகண்டரி எஜுகேஷன் லைக் ப்ரைமரி எஜுகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட், செகண்டரி எஜுகேஷன் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா 10வது படிச்சுட்டு எந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வைப்பாங்க. ஸோ என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ப்ளீஸ் காலேஜ் வரைக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட உமன் வந்து இன்னமும், ஏன்னா அவங்களோட ஒரு பையன் இல்லை பொண்ணுன்னா அஃப்கோர்ஸ் பையனை தான் அவங்க படிக்க வைப்பாங்க, பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனோட செலவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் வந்து படிக்க வருவாங்க. அண்ட் உமனோட நீங்கள் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த பெஹல்காம் அட்டாக் கூட நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த டெரரிசம் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கிற பிகர் லீடர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் படிக்காத பீப்புள் தான் இது போயிட்டு அதை ஹியூமன் பாமா அப்படியெல்லாம் அவங்களோட மைண்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு, எஜுகேஷன் இருந்தால் அவங்க மைண்ட் செட் வந்து இப்படி மாறாது. எஜுகேஷன் இருந்ததுன்னா இன்னமும் காஷ்மீர் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னமும் சில இந்தியாவில் சில இடத்துலையும் இன்னும் வேர்ல்டோட சில இடத்துல டெரரிஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுற இடமே வந்து ஸ்கூல்ஸ் அதுதான் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் வந்து மலாலா யூசப்ஸாய் அவங்கள வந்து நான் எஜுகேஷன் எடுப்பேன்னு சொல்கிற இடத்துல போயிட்டு அவங்கள சுட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் எஜுகேட் பண்ணாமல் இன்னும் நிறைய லேடிஸை வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்கள சுட்டாங்க. ஸோ இன்னமும் வந்து அவங்க எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. நம்ம நினைக்கிறோம் ஓகே நான் எதுக்கு இன்றைக்கி ஸ்கூல் போனோம், இன்றைக்கி கட் அடிச்சிடலாம். ஆனால் இன்னமும் நிறைய பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு நாளாவது எங்களுக்கு கல்வி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. செகண்ட் விஷயம் வந்து இந்த படத்தில் பேசின விஷயம் வந்து ட்ரக் அப்யூஸ் பற்றி. ஒரு நாடு வந்து நீங்கள் அழிக்கணும்னா அதோட யூத்தை நீங்கள் அழிச்சிங்கனாலே போதும். நீங்கள் வர ஜென்ரேஷனும் திருப்பி வரவே முடியாது. அது வந்து நீங்கள் அணுகுண்டு போட்டுட்டு இல்லை இது எல்லாம் பண்ணிட்டு இல்லை. நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமைக்கு ஒரு திசை இல்லை. நம்ம எப்படி போகணும், நம்ம ஏன்ச்சா சரி நம்ம இது பண்ணலாம், பொழுதுபோக்குக்கு இது பண்ணலாம் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பாதை இல்லை. என்கிட்ட திறமை இருக்குது, இந்த திறமையை நான் எங்கே காட்டணும், என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் எப்படி எடுத்து போகணும். அதனால தான் அந்த எம்டி மைண்டு வந்து டெவில்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் இது ஆச்சுன்னா. ஸோ அதனால அவங்க இந்த ட்ரக்ஸ் அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து விழுறாங்க. ஸோ எஜுகேஷனும் நீங்கள் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் நாடு வந்து ரொம்பவே வலிமையாகிடும். அது நான் நம்புகிறேன். அதுலேயே வந்து உமன் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எஜுகேஷன் வந்து உங்களை ஈக்குவாலிட்டி வந்து காட்டுது, எல்லாருமே சமமாக நினைக்குது, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி உங்களுக்கு உருவாக்குது. உமன் எஜுகேஷன் உங்களை உமன் எஜுகேட்டடாக மட்டும் இல்லை, உங்கள் நாடு உங்கள் ஃபேமிலி மட்டும் நீங்கள் அதுக்கு பலம் நீங்கள் கொடுக்கல, உங்களோட எக்கனாமிக்கெல்லாம் கூட நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க உமனை நீங்கள் அதை பண்ணும்போது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ராஜசோழன் சார் வந்து பாரதியாரும் ராஜ சோழனோட காம்பினேஷன். அவங்க பாரதி வந்து புதுமை பெண்ணு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த கான்செப்டில் தான் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து உமனோட
எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸாக மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இறங்கி இது வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுக்கணும். எல்லா உமனை எல்லா நம்ம சில்ட்ரனை வந்து எஜுகேட் பண்ணுறது ஒருத்தங்க வந்து நம்ம சபதம் எடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட ஐ திங்க் நம்ம கொடுக்குற ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச்.